இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர், இப்போ ஆதிக்கு எப்படி இருக்கு? இனிமே அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தலையில இருந்த பிளட் கிளாட்டை நாங்க கிளியர் பண்ணிட்டோம். இதுக்காக தான் அந்த சின்ன ஆபரேஷன். He is fine now. 1 hourல மயக்கம் தெளிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் டாக்டர். ஆதிக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல பாட்டி. பாட்டி, நான் தான் சொன்னல ஆதிக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு. ஆமாம்மா, சதிகாரி எல்லாத்துக்கும் இவதான் காரணமாயிருப்பா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா. நல்லதுக்கே காலம் இல்லாம போச்சு. சிஸ்டர் சார், இவர் யார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க? அவங்க ஒய்ஃப் அட்மிட் பண்ணாங்க சார். ஒய்ஃபா? சுதாகர், அந்த நர்ஸ் என்ன சொல்லிட்டு போறா? பாட்டி, அவரை நான் தான் அட்மிட் பண்ணேன். என்ன பாக்குறதுக்கு வந்தப்பதான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆபரேஷனுக்காக ஒய்ஃப்னு நான் தான் சைன் பண்ணேன். அதுவும் சரிதான். இது எப்படி நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கே. வாசுவோட இதயம் எனக்குள்ள இருக்கிறதுக்கும் பாரதி நான் யாருன்னு என்கிட்ட சொல்லாம மறைக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த விஷயத்தால பாரதிக்கும் எனக்கும் ப்ராப்ளம் ஏதாவது வந்திருக்குமா? ஐயோ, என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. பட் டாக்டர் எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைச்சு வேற ஒரு ஃபைலை கொடுத்து அது என்னோடதுன்னு சொல்லணும்? இதனால அந்த டாக்டருக்கு என்ன லாபம்? அவரா அப்படி சொன்னாரா, இல்ல அவரை வேற யாராவது அப்படி சொல்ல வச்சாங்களா? ஏற்கனவே என் வாழ்க்கையில் இருக்கிற கேள்விகளுக்கு பதில் தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த கேள்விக்கும் நான் எப்படி யார் மூலமா பதில கண்டுபிடிக்க போறேன்? பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாரு. நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. வாப்பா. பாரதி போ. ஆதி, ஆதி, ஆதி என்னாச்சு? ஆதி ஓகேவா? ஆதி, அண்ணே எனக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க இவருக்கு என்ன வேணும்? அவர் என்னோட ஹஸ்பண்ட் டாக்டர். விஷயம் தெரிஞ்சதும் நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டோம் மாப்பிள்ள. You are perfectly fine. டாக்டர், ஆதி இன்னும் எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்கணும்? ஆதி நார்மலா இருக்காரு. இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். ஆதி மெடிசின்ஸ் தர, காயம் ஆறுற வரைக்கும் அதை சாப்பிட சொல்லுங்க. உடம்ப பாத்துக்கோங்க. பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன். வலி அதிகமா இருந்தா அதை எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். சரி, ஆதி ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. மித்ரா வா. வெளியில நிக்கிற மாப்பிள்ள பாத்துக்கோங்க. சரி, உடம்ப பாத்துக்கோங்க ஆதி. எதா இருந்தாலும் என் பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே ஓகே, டேக் கேர்.
மீனா ஆண்டி ஹாஸ்பிடல்ல இருந்து வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, இத பத்தி விசாரிக்கிறதுக்கு நான் ஹாஸ்பிடல் போனப்போ எனக்கு இந்த ஆபரேஷனை பண்ண டாக்டர் எனக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி நடக்கவே இல்லைன்னு சொல்றாரு. நடந்தது ஒரு சாதாரண ஆபரேஷன் சொல்லி என்கிட்ட உண்மையை மறைக்க பார்த்தாரு. ஆதி அந்த ஃபைல பாக்கும்போது அவருக்கு மாற்று இதயம் வச்சிருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா வாசுவோட இதயம் தான் தனக்கு வச்சிருக்காங்கன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்னு தெரியலையே. அப்படி தெரிஞ்சிருந்தா என்ன கேட்டிருப்பாரே. இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் அண்ணனை பாத்துக்க போறாங்களா? எல்லாம் எங்க அண்ணன் தலையெழுத்து. என்ன வெந்நீர் மட்டும் தான் இருக்கு? இந்த கிச்சன்ல ஏதோ சத்தம் கேக்குது. யாரா இருக்கும்? அதுவும் இந்த நேரத்துல. ஐயோ தவக்கல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல நீங்க தானே சொன்னீங்க அவருக்கு வயிற்றுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அப்புறம் மாத்திரை மருந்து கொடுக்கணும்னு. அதான் டீ காஃபி எதனா போடணும்னு வந்தேன். என்னதான் இருந்தாலும் அண்ணனுக்கு ஒண்ணுனா அண்ணி தான் முதலா நிக்கிறாங்க. சரிங்க நீங்க சமைச்சு முடிச்சு எடுத்துட்டு வாங்க, நான் அண்ணனை போய் ரெடி பண்றேன். அவரை எதுக்கு ரெடி பண்றீங்க? அதாவது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் சாப்பிடுறதுக்காக அவரை சாஃப்டா ரெடி பண்றேன்னு சொன்ன.